Hello, good morning children. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் பார்க்க போகிறோம். ரீடிங் ப்ராக்டிஸ். Are you ready? Yes. Let us start now. ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன், அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு என் கூடவே சேர்ந்து வாசிக்கணும். அதுக்கு பிறகு நீங்களே தனியாக வாசிக்கணும். 1 bun runs. 1 bun runs. There is a plate of buns. There is a plate of buns. 1 bun jumps off the plate. 1 bun jumps off the plate. The pig runs to catch it. The pig runs to catch it. But the bun runs away. But the bun runs away. The rat runs to catch it. The rat runs to catch it. But the bun runs away. But the bun runs away. The goat runs to catch it. The goat runs to catch it. But the bun runs away. But the bun runs away. The pup jumps to catch it. The pup jumps to catch it. But the bun runs away. But the bun runs away. The frog hops to catch it. The frog hops to catch it. But the bun runs away. But the bun runs away. The fox does not run. The fox does not run. The bun stops. The bun stops. The fox jumps on it. The fox jumps on it. And the fox eats the bun. And the fox eats the bun. இப்போ நான் சொல்ல என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. ஓகேயா? ரெடி? One bun runs. There is a plate of buns. There is a plate of buns. One bun jumps off the plate. One bun jumps off the plate. The pig runs to catch it. The pig runs to catch it. But the bun runs away. The rat runs to
catch it. But the bun runs away. The goat runs to catch it. The goat runs to catch it. But the bun runs away. The pup jumps to catch it. The pup jumps to catch it. But the bun runs away. But the bun runs away. The frog hops to catch it. The frog hops to catch it. But the bun runs away. The fox does not run. The fox does not run. The bun stops. The bun stops. The fox jumps on it. The fox jumps on it. And the fox eats the bun. ஓகேம்மா, இதை நல்லா திரும்ப நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக வாசிக்க முடியும். எல்லாமே சிம்பிளான வேர்ட்ஸ், குட்டி குட்டி வேர்ட்ஸ் தான். அதனால் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக வாசிக்கலாம். ஓகேயா? இந்த ஸ்டோரி என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். there is a plate of buns. ஒரு பிளேட்டில் நிறைய பன்ஸ் இருந்தது. அதுலேருந்து one bun jumps off the plate. அந்த பிளேட்லேருந்து ஒரு பன்னு கீழே குதிச்சிருச்சு. the pig runs to catch it. அந்த விழுந்த பண்ணை பிக்கு ஓடி போய் பிடிக்க போகுது, கேட்ச் பண்ண போகுது. பட் த பன் ரன்ஸ் அவே. ஆனால் அந்த பன் என்ன ஆயிடுச்சு? ஓடியே போயிடுச்சு. ரன்ஸ் அவே, ஓடி போயிடுச்சு. த ரேட் ரன்ஸ் டு கேட்ச் இட். அடுத்தது யார் வர்றா? ஒரு ரேட் வர்றது, வந்து அதை பிடிக்க வருது. பட் த பன் ரன்ஸ் அவே. பன் என்ன பண்ணுச்சு? ஓடியே போயிடுச்சு, ரன்ஸ் அவே. த கோட் ரன்ஸ் டு கேட்ச் இட். அடுத்தது கோட் வந்து ஓடி போய் பிடிக்க போகுது, அப்பவும் ஓடிடுச்சு. த பப் ஜம்ப்ஸ் டு கேட்ச் இட். பப் என்ன பண்ணுச்சு? ஜம்ப் பண்ணி அதை பிடிக்க போகுது. பட் த பன் ரன்ஸ் அவே. அப்பவும் ஓடியே போயிடுச்சு இந்த பன். த ஃப்ராக் ஹாப்ஸ் டு கேட்ச் இட். ஃப்ராக் என்ன பண்ணுச்சு? ஹாப் பண்ணி அப்படி தத்தி தாவி என்ன பண்ணுது? வந்து அதை பிடிக்க வருது. பட் த பன் ரன்ஸ் அவே. அப்பவும் அதுவும் அதுகிட்ட இருந்தும் தப்பிச்சு ஓடிடுச்சு. த ஃபாக்ஸ் டஸ் நாட் ரன். ஃபாக்ஸ் என்ன பண்ணுச்சு? ஓடலை. த பன் ஸ்டாப்ஸ். இது ஓடாமல் இருக்கும். பன் என்ன பண்ணுச்சு? நின்றுச்சு. உடனே இந்த ஃபாக்ஸு ஜம்ப்ஸ் ஆன் இட். அது மேலே தாவி பிடிச்சி அந்த பன்னை பிடிச்சிருச்சு. அண்ட் த ஃபாக்ஸ் ஈட்ஸ் த பன். தாவி பிடிச்சி என்ன பண்ணிடுச்சு? அந்த பன்னை சாப்பிட்ருச்சு. ஓகேம்மா, இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்னென்ன அனிமல்ஸ் நேம் கற்றுக்கிட்டோம்? பிக், அடுத்தது ரேட், அடுத்தது கோட், அடுத்தது பப், நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக், லாஸ்ட் ஒன் ஃபாக்ஸ். நேம் ஆஃப் தி அனிமல்ஸ் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆக்ஷன்ஸ் பார்த்தோம். ஜம்ப்னா குதிக்கிறது, ரன்னா ஓடுறது, அது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்றுன்னா கேட்ச். கேட்ச்னா பிடிக்கிறது. ஹாப்ஸ். ஹாப்ஸ்னா தாவி போய் பிடிக்கிறது. இட்னா என்ன? சாப்பிட்றது இல்லையா? இப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸும்
கற்றுக்கிட்டோம். நேம் ஆஃப் தி அனிமல்ஸும் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ.